எனக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு தெரிஞ்சதும் நான் எடுத்த ஃபஸ்ட்டு டிசிஷன் கண்டிப்பாக நம்ம மெஹந்தி போடுறோன்னு தான். இந்த சிச்சுவேஷன் எல்லா ப்ரைடுக்குமே புரியும். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது வந்துட்டு அந்த டேயை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணுவோம். அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ மெஹந்தி போடணும்னு நம்ம முடிவெடுத்தாச்சு. யார்கிட்ட கொடுக்குறதுன்னு அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். இன்ஸ்டாவில் ரொம்ப சர்ச் பண்ணி இந்த சிஸ்டரோட பேஜ் கண்டுபிடிச்சேன். அவங்க ப்ரொஃபைல் சூப்பராக இருந்துச்சு. அவங்க இன்ஸ்டா பேஜ் டேக் பண்ணுறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இந்த டிசைன் இவ்வளோதானா அப்படின்னு நம்ம நினைப்போம். மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் கேர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை அந்த சிஸ்டர் சூப்பராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் லிட்ரலாக அவங்க சொல்ல உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஃபஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க கிளிப்பிங் வந்துட்டு அவங்க போட்ட நெக்ஸ்ட் டே மார்னிங். அப்போவே செம்மையாக டார்க் ஆயிடுச்சு. நான் ஓகே இவ்வளோதான் நினச்சேன். ஆனால் அடுத்து ஒரு நாள் 2 நாள் போக போக வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. ஒன்று சொல்லுவாங்கல்ல, மெஹந்தி கலர் எவ்வளோ டார்க் ஆகுதோ அந்த அளவுக்கு லவ் இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு கலர் டார்க்காக. என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த ஒரு டிசிஷன், இந்த மெஹந்தி டிசிஷன் மட்டும் நான் எடுக்கலைன்னா அந்த டே அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்திருக்காது. ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப தான் தெரியுது, இந்த மெஹந்தி மட்டும் அன்னைக்கு நான் போடலைன்னா ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காகவே இருந்திருக்கும். ஏன்னா என்கேஜ்மெண்ட்னாலே ஃபோக்கஸ் எல்லாமே ஃபுல்லாக நம்ம கையில் தானே இருக்கும் இல்லையா.